இன்னைக்கு நம்ம ஒரு அன்டைரக்டடான ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எபிசோடுமே அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். கடைசி எபிசோடு வரைக்குமே நம்மளை கெஸ் பண்ண வச்சுட்டே இருப்பாங்க. ரொம்பவே மிஸ்ட்ரியா கொண்டு போயிருப்பாங்க. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 2 சீசன் தான் இருக்கு. ஒரு எபிசோடுமே அதிகபட்சமா ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ இதை வேகமா பார்த்து முடிச்சிடலாம். நம்மள நிறைய பேர் இந்த சீரிஸை பார்த்துருக்க மாட்டோம். ஆனா கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க வீடியோ போவோம். எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம கேங் ஒரு போட்ல இருந்து இறங்குறாங்க. நம்மலாம் எப்படி ஊட்டி கொடைக்கானல் லீவ் விட்டா போயிருவோமோ அதே மாதிரி அவங்க ஒரு ஐலாண்டுக்கு வந்திருக்காங்க. அந்த தீவோட பேரு பெராகிரின். இப்படி போட்டை விட்டு இறங்கி ஒரு ஆளுமே ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்காங்க. லீவ்ல இந்த மாதிரி வந்திருக்கோம், என்னென்ன பண்ணலாம்னு நினைச்சு ரொம்பவே எக்ஸைட்டா இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேரு மியா. நம்ம ஹீரோயினும் அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாங்க. இந்த லீவ்ல யார் நம்ம பாய் ஃப்ரெண்டா வச்சுக்கலாம், யார் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம். அப்படி அவங்க பார்த்துட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின்ட்டு ஒரு பொண்ணு வந்து பேசுறா. அவ பேர் கெய்லி. அவ வந்து என்ன சொல்றானா, இங்க பாத்தியா ஓ பூட்ஸும் என் பூட்ஸும் ஒரே மாதிரி இருக்கு, ஆனா அது கொஞ்சம் கூட ஒரு மாதிரி இல்ல. இருந்தாலுமே வந்து ஒரு பேச்சு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் கெய்லிட்ட பேசிட்டு இருக்கிறப்பே அந்த தீவுல இருக்கிற டூர் கைட்ஸ் வந்துடுறாங்க. அவங்க பேரு மேக்ஸ் அப்புறம் தேவ். அவங்க வந்தோடனே இவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கேம்பிங்க்கு போறாங்க. அப்படி நம்ம ஹீரோயினும் போறப்ப எதிர்ச்சியா மலை மேல பாக்குறாங்க. அங்க ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இவங்களும் வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் கீழே குனிஞ்சிட்டு மறுபடியும் மேல பாக்குறாங்க. ஆனா அப்ப அங்க யாருமே இல்ல. உடனே நம்ம ஹீரோயின் நமக்குதான் வெயில்ல கண்ணு தெரியல போல அப்படின்னு நினைச்சிட்டு கேம்பிங்க்கு போறாங்க. அங்க போனோடனே நம்ம கெய்லி ரொம்பவே ஹாப்பியா, மியா நம்ம 2 பேத்துக்கு ஒரே ரூம் தான் அப்படின்னு வராங்க. அதுக்கு நம்ம மியா சரி சரி ரொம்ப எல்லாம் சந்தோஷப்படாத, இது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா மேல அப்பர் கோச்ல ஒரு பொண்ணு படுத்திருக்கு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே நம்ம மியா எனக்கு தான் அப்பர் கோச் வேணும், நீ இறங்கு அப்படின்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு நான் தானே ஃபர்ஸ்ட் வந்தேன் அப்படின்னோடனே ஆமா அதுக்கு என்ன பண்றது, எனக்கு இந்த இடம் வேணும்ல அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணுமே இறங்கி போயிடுறாங்க. அந்த பொண்ணோட பேரு அலெக்ஸ். இந்த அலெக்ஸ் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த திமிர் காட்டுறது, பொண்ணுங்களும் காசிப் பண்றது, இந்த மாதிரி எந்த விஷயமே பிடிக்காது. ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு கேரக்டர். இவங்க இப்படி ரூம்ல கொலா சண்டை ரூம் சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்கிறப்பே அந்த டூர் கைட் மேக்ஸ் வந்துடுறாங்க. எல்லாம் அன்பேக் பண்ணிட்டீங்களா, இப்ப கேம் இருக்கு, எல்லாம் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம மியாக்கு இந்த சின்ன பிள்ளை விளையாட்டுல சுத்தமா பிடிக்கல போல, ஆனாலும் போய் தானே ஆகணும் அப்படின்றதுக்காண்டி போறாங்க. அங்க போனோடனே எல்லாம் ரவுண்டா நிக்கிறாங்க. அது என்ன கேம்னா, கையில ஒரு டவல் வச்சுக்கிறாங்க. அதை தூக்கி போடுறப்ப அவங்கள பத்தி ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லிட்டு அதை அப்படியே தூக்கி போடுறாங்க. அதை பிடிக்கிற ஆளு அவங்கள பத்தி ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லிட்டு இன்னொரு ஆள்கிட்ட தூக்கி போடணும். இப்படி தூக்கி போட்டே இருக்கணும், விடுற ஆள் அவுட் அப்படின்னு ஒரு கேம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு ஆள் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. இந்த ஆரஞ்சு டிஷர்ட் போட்டிருக்கிற ஒரு பேரு பிரெண்டன் சொல்றாப்ல. அவங்க கூட இன்னொருத்த நிக்கிறான் பாத்தீங்களா, இவன் பேரு ஜாக். இவங்க 2 பேரும் முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா மத்தவங்க எல்லாருமே இங்க புதுசு தான். இப்படி எல்லாருமே புதுசா இருக்கிறனால இந்த கேம் வச்சு எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அதனால இப்படி ஒரு கேம் விளையாடுறாங்க. அடுத்து இவர் அப்படியே அலெக்ஸ் தூக்கி போட எனக்கெல்லாம் இது சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அவங்க கீழே போட்டுட்டு நான் அவுட்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே நம்ம கெய்லிக்கும் ஜாக்குக்கும் ஒரு கனெக்ஷன் வருது. இப்பதான் நம்ம ஹீரோயினுமே நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு தேவ். இந்த டூர் கைடு பேரும் தேவ் தான், அதனால கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. எல்லாருமே அவுட் ஆயிடுறாங்க. நம்ம மியாவும் தேவ் மட்டும் விளையாண்டுட்டே இருக்காங்க. சும்மா அவங்க பேசிட்டே அப்படி விளையாண்டே இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை அவுட் ஆக்கணும்னு தூக்கி போடுறப்ப அந்த டவலை ஒரு ஆள் வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் ஆம்பர், உங்க கூட போட்ல நான் வரல, பின்னாடி போட்ல தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேரக்டரோட பேரு ஆம்பர். இந்த சீரியஸ்லே இதுதான் வில்லன் கூட சொல்லலாம். ஆம்பர் வந்தோடனே மியாவை அவுட் ஆக்கி விட்டுறாங்க. உடனே அந்த டூர் கைட்ஸ்மே சரி பரவாயில்ல நல்ல கேம் தான் சொல்லிட்டு கேமை முடிச்சிடுறாங்க. சோ ஃப்ரெஷ் அப் ஆகுறதுக்கு மறுபடியும் ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் அடிச்சு சண்டை போட்டு ஒரு இடத்த வாங்கினாங்க பாத்தீங்களா அப்பர் கோச்சு, அங்க நம்ம ஆம்பர் படுத்திருக்காங்க. இது ஏன் இடம் அப்படின்னு எவ்வளவு சொல்லியோ அவங்க நகர்ல பரவாயில்ல நான் இங்க படுத்துக்கிறேன் அதனால என்ன அப்படின்னு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி நம்ம மியாவை போக வச்சுறாங்க. நம்ம மியாவும் சரி சரி அல்லாத நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு தூரமா ஒரு கோச்ல போயிடுறாங்க. அப்படியே நைட் ஆயிருது. நைட்டு தூங்குறப்ப எதர்ச்சியா நம்ம மியா முழிச்சு பாக்குறாங்க. அப்ப ஆம்பர் தூங்காம அந்த ஜன்னல் வழியா வெளியவே பாத்துட்டு இருக்காங்க. இது என்னடா அது, இவளுக்கு இப்படி வர ஒரு வியாதி இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு தூங்கிடுறாங்க. காலையில அந்த டூர் கைட் பெல்ல அடிச்சோடனே எல்லாரும் எந்திரிப்பாங்க இல்லையா, அப்ப நம்ம மியா எந்திரிச்சு பாக்குறாங்க. அப்பயே நம்ம ஆம்பர் தூங்காம அப்படியே ஜன்னல்ல தான் பாத்துட்டு இருக்காங்க. சோ எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆகி போனோடனே அந்த டூர் கைட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு கேம் மூலியமா இந்த ஐலாண்டை சுத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேமுக்கு 2 கேப்டன் வேணும், அதனால மியா ஆம்பர் நீங்க 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேத்தையும் ஒரு டீம் கேப்டனா போட்டுறாங்க. இந்த டீமுக்கு டீம் பிளேயர்ஸ் எல்லாம் வேணும் இல்லையா, அதனால நீங்க 2 பேருமே டீம் பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க. ஆம்பர் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல போவோம், நீயே ஃபர்ஸ்ட் டீம் எடு அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஆம்பர் வேணும்னே நம்ம ஹீரோவா அவங்க டீம்ல எடுத்துறாங்க.
சொல்றாங்க. சோ இப்படி எல்லா டீம் எடுத்தோடனே நம்ம மியா இந்த கேம்லாம் நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு மரத்துல போய் படுத்துறாங்க. இவங்க இப்படி படுத்துட்டு இருக்கிறப்பே நம்ம ஹீரோ இந்த சைடு வந்துடுறாரு. நீ தான் அந்த டீம் ஆச்சு, நீ எதுக்கு இங்க வந்து நம்ம மியா கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் உன்னை சும்மா பார்க்க வந்து நான் டீம் பிளேயரெல்லாம் வரல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம மியா சரி பரவாயில்ல, நீ வந்துட்டு இன்னைக்கு நைட்டு நான் பார்ட்டிக்கு ஒன்று இன்வைட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்கு, சீக்ரெட் பார்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறப்பே நம்ம பிரெண்டன் வந்துடுறாப்ல. ஏமா மியா நீங்க இப்படியே படுத்துக்கிட்டு அங்க ஆம்பர் ஒரு கொடியவே எடுத்துட்டு போய் ஜெயிக்க போறா அப்படின்னு சொன்னோன்னே கேம்ல இன்ட்ரெஸ்டே இல்லாத நம்ம மியா வேகமா எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்னமா நீ கேம்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னா அப்படியே ஓடுறா அப்படின்னு கேட்டா, நான் கேம்ல தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன், அதுக்காண்டி ஆம்பர் எல்லாம் ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் மெம்பர்ஸ் கண்டுபிடிச்சு கொடியை எடுத்துட்டு வேகமா ஓடுறாங்க. ரெண்டு பேருமே வேகமா ஓடுறாங்க. பினிஷிங் லைனுக்கு முன்னாடி கயர்ல செஞ்ச ரெண்டு பாலம் மாதிரி இருக்கு. ஆளுக்கு ஒரு பாலத்துல போறாங்க. மியா முன்னாடி போறத பார்த்துட்டு நம்ம ஆம்பர் அங்க ஒரு நாடகத்தை பண்ணி போடுறா. வேணும்னே அவ கால் அதுல மாட்டிட்டு கீழே விழ போற மாதிரி ஆக்ஷன் போடுறா. அவங்களுக்கு கீழே ஃபுல்லா அருவியும் கல்லுமா கிடக்கு. ஆம்பர் சத்த போறத பார்த்துட்டு ஜெயிக்க போன மியாவும் சரி போய் சொல்லிட்டும் காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்த வராங்க. அப்படி காப்பாத்துறப்ப ஆம்பர் வேணும்னே கீழே விழுந்துடுறா. ஏன்னா அப்பதான் எல்லாருமே மியாவை தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு வேணும்னே ஆம்பர் கீழே விழுந்துடுறா. இத பார்த்தோன்னே சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பதட்டமாகி அந்த டூர் கைட்ஸ்லாம் வந்து ஆம்பரை தூக்கிட்டு மியா நீ இப்ப ஒழுங்கா ஆம்பர்கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம மியா நான் என்ன பண்ணேன், நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கும் நம்ம ஆம்பர் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க. ஆமாமா அது இவ வேணும்னே பண்ணல, தெரியாம தான் பண்ணிருப்பா அப்படின்னு ஒரு கதையை கட்டுறாங்க. சரி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியா ரூமுக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா ஆம்பருக்கு எல்லாரும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கேயுமா அவன் நாடகத்தை போட்டுட்டு இருக்கா அப்படின்னு உட்கார போறப்ப ஆம்பர் மியாவை கூப்பிட்டு என் ட்ரெஸ் எல்லாமே லீக் ஆகி அழுக்காயிருச்சு, அதனால ஓன் ட்ரெஸ் ஒன்னு இருந்தா எனக்கு கூட அப்படின்னு கேக்குறாங்க. மியாவுமே ட்ரெஸ் வேணுமா, சரி அதையே எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அடுத்து எல்லாருமே சாப்பிட போறாங்க. அப்ப நம்ம மியாவுமே போறப்ப எல்லாருமே ஒரு மாதிரி பேசுறாங்க. அவ ஏன் போய் ஒரு விளையாட்டுக்காண்டி இப்படி எல்லாம் பண்றா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம மியா அவங்ககிட்ட போய் ஆம்பர் என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாம தான் பண்ணிட்டேன், இன்னைக்கு நைட்டு பார்ட்டிக்கு நீ வந்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம பிரெண்டன் ஏன் அங்கேயே வச்சு தள்ளி விட போறியா அப்படின்னு நக்கலா கேக்குறாப்ல. அதுக்கு நம்ம மியா உன்னை யாரா கேட்டா, அது சரி கெய்லி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஆம்பர் அதையே நீயே போய் கண்டுபிடிக்க கூடாது, இங்க இடம் இல்லையே, நீ எங்க உட்காந்து சாப்பிடுவ அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம மியா அப்படியா இன்னைக்கு நைட்டு பார்ட்டியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போறாங்க. குளிச்சுட்டு கண்ணாடியில தலை சீவறதுக்காண்டி வராங்க. அங்க நம்ம கெய்லி முடியெல்லாம் ஷார்ட்டா வெட்டிட்டு இருக்காங்க. நம்ம கெய்லிக்கு லாங் ஹேர்னா ரொம்பவே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் மியாட்ட வந்து பேசுறப்பே சொல்லியிருப்பாங்க எனக்கு லாங் ஹேர்னா ரொம்பவே பிடிக்கும், என்னதான் டூர் போனாலுமே அதுக்குன்னு நான் தனியா ஸ்ப்ரே ஷாம்பு எல்லாம் கொண்டு வந்து பராமரிச்சுக்கிருவேன், என்ன ஆனாலுமே நான் கட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப கட் பண்றத பார்த்தோன்னே நம்ம மியா ஷாக் ஆயிருவாங்க. நம்ம கேலி பக்கத்துல ஆம்பருமே நின்றுட்டு இருப்பாங்க. அதனால நம்ம மியா போய் கேட்பாங்க, கேலி என்னாச்சு உனக்கு, உனக்கு முடினா ரொம்பவே பிடிக்கும், நீ இப்பயே அதை கட் பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஆம்பர் கேலி நீ அவ சொல்றதெல்லாம் கேட்காத, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு அப்படின்றாங்க. அதை கேட்ட நம்ம கேலி அவங்களுக்கு பிடிச்சு பண்ற மாதிரி இல்ல, நம்ம ஆம்பருக்கு கண்ட்ரோல் ஆகி அப்படி பண்ற மாதிரி இருக்கு. நம்ம ஆம்பர் கேலிய கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. நம்ம மியாவுமே குழப்பத்திலே குளிச்சுட்டு ரூமுக்கு வந்துடுறாங்க. அங்க அலெக்ஸ் டெலஸ்கோப்ல என்னத்தையோ பாத்துட்டு இருக்காங்க. உடனே நம்ம மியா நீ என்னமா பண்ற தனியா அப்படின்னு கேட்டதுக்கு, இன்னைக்கு நைட்டு வானத்துல எரிக்கல் மழையா பொழிய போகுது, இது பல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும், நீ என் கூட சேர்ந்து பாக்குறியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம மியா அது சரி மத்தவங்கள எங்க அப்படின்னு சொன்னோன்னே அலெக்ஸ் சொல்றாங்க எல்லாருமே பார்ட்டிக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மியாக்கு ஒரே ஷாக்கு, பார்ட்டி ஆரம்பிச்சதே நான் தான் கேன்சல் பண்ணிட்டேன்ல, அப்புறம் என்ன பார்ட்டிக்கு போயிருக்காங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அலெக்ஸ் நீ தானே கேன்சல் பண்ண, அது வேற யாரும் எடுத்து நடந்திருப்பாங்களோ என்னவோ அப்படின்றாங்க. இப்படி பேசிட்டு நம்ம மியா வேகமா எங்க பார்ட்டி நடக்குதோ அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம நினைச்ச மாதிரியே ஆம்பர் தலைமையில தான் அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ தேவுமே ஆம்பர் கூட அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மியா அங்க போனதுமே நம்ம ஆம்பர் ஹாய் மியா வா வா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம மியா நீ என்ன பண்றன்னு உனக்கே தெரியுதா, நான் கேன்சல் பண்ண பார்ட்டியை நீ எப்படி நடத்தலாம் அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கு நம்ம ஆம்பர் மியா இது யார் பார்ட்டியுமே கிடையாது, நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் சேர்ந்து இங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பிளேட்டை மாத்துறாங்க. அதுக்கு நம்ம மியா எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத ஆம்பர், நீ கெய்லியுமே இப்படி என்னமோ பண்ணிதான் அவளை முடிய வெட்ட வச்ச, அவ விருப்பம் இல்லாம அப்படின்றாங்க. அதுக்கு கெய்லி அதெல்லாம் இல்ல, எனக்கு பிடிச்சு போய் தான் நான் கட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோ தேவ் சாரி மியா உன்னை இன்வைட் பண்ணலன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம மியா கெய்லி கிட்டக்க போய் கேலி உனக்கு மறந்துருச்சா, இங்க வந்தோடனே நம்ம 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், ஆனா நீ இப்ப ஏன் ஆம்பர் சைடு போயிட்ட அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம கேலி இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நீ எங்க சைடு வந்துரு நம்ம எல்லாம் ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மியா கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி தனியா ஒரு மலையோட உச்சியில போய் நிக்கிறாங்க. இவங்க இப்படி சோகமா நின்றுட்டு இருக்கிறப்பே ஆம்பர் அங்கேயே வந்துடுறாங்க. மியா
ஃபீல் பண்றியா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு நம்ம மியா, இப்ப என்னைய ஃபாலோ பண்ணி ஆரம்பிச்சிட்டியாமா நீ, என்னை தனியாவே விட மாட்டியா அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம ஆம்பர், கவலைப்படாத மியா, நான் உன் கூட ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம மியா, நீ இப்போ ஒன்னும் நடிக்க தேவையில்ல, நம்மள சுத்தி யாருமே இல்ல, அதனால நீ எப்பயும் போலயே பேசு அப்படின்றாங்க. உடனே நம்ம ஆம்பர், நீ இப்படி வீக்கா இருக்கிறத மத்தவங்கிட்ட காமிச்சா உன்னால எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம மியா, நான் ஒண்ணு வீக்காலே அப்படின்னு சொல்ல, இப்படி பேசிட்டே இருக்கிறப்ப நம்ம ஆம்பர் அந்த மலை உச்சியோட ஓரத்துக்கு நடந்து போறாங்க. அதை பார்த்து நம்ம மியா, ஆம்பர் நீ என்ன பண்ற, கீழே விழுந்துற போற, இங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஆம்பர், பாத்தியா இப்ப கூட நான் தான் விளிம்புல இருக்கேன், ஆனா பயப்படுறது என்னமோ நீதான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம மியா, நான் ஒன்னும் பயப்படலே, இப்ப கூட நீ கீழே குதி, நான் கத்துறேனான்னு பாப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஆம்பர் கொஞ்சம் கூட யோசிக்காம டபார்னு கீழே குதிச்சிடுறா. இதை பார்த்து மியாக்கு என்ன பண்றதுனே தெரியல, ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறா. அது கூடவே ரொம்பவே பயந்து போயிடுறா. அப்படியே நேரா அந்த காட்டுக்குள்ள பார்ட்டி நடந்துட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, அங்க போய் ஓடி எல்லார்ட்டையும் சொல்றா, இந்த மாதிரி நம்ம ஆம்பரை போய் காப்பாத்தணும், ஆம்பர் அங்க கீழே குதிச்சுட்டா, வேமா தயவு செஞ்சு வாங்க இப்படி மியா சொல்லிட்டு இருக்கிறப்ப, என்னது ஆம்பரா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. அது யார்கிட்ட இருந்து வருதுன்னா, நம்ம ஆம்பர்ட்ட இருந்து தான் வருது. இதை பார்த்தோன்னே நம்ம மியா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இவன் என்னடா இப்பதாங்க மலை உச்சில இருந்து கீழே குதிச்சா, இப்ப எப்படி இங்க வந்தா அப்படின்னு குழப்பமாய் போய் நிக்கிறாங்க. சோ இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்லாம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். இந்த ஆம்பர்ன்றவ யாரு, அவ எதுக்காக, எப்படி இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றா, எதுக்காக நம்ம மியாவை இப்படி கஷ்டப்படுத்துறான்றத கண்டுபிடிக்கிற விஷயம்லாம் ரொம்பவே மிஸ்டரியா இருக்கும். சோ உங்களுக்கு அந்த எபிசோட்ஸ்லாம் வேணும், இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அதை கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. அதை வச்சுதான் நானும், நீங்க இந்த எபிசோட ஃபுல்லா பாத்திருக்கீங்க, உங்களுக்கு அடுத்த எபிசோட்லாம் வேணும்னு தெரிஞ்சுட்டு வேகமா வீடியோ அப்லோட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், மூவி டீடைல்ஸ், மூவி சஜஷன்ஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர் ஆல், டாடா.